ஸோ ஒரு 2 மாதம் முன்னாடி வீடியோ போட்டிருந்தேன். யுஎஸ் எவ்வளோ டெட்டில் இருக்காங்க அப்படின்னு. அந்த டெட் இன்க்ரீஸ் ஆகி 36லேருந்து 38 ட்ரில்லியன் ஆச்சுன்னு அதுவும் ஒரு 4-5 வீடியோ முன்னாடி போட்டிருந்தேன். 1.5 months முன்னாடி $36 trillion டெட் இருக்கிறதுனால அப்போ கோல்டு பார்த்தீங்கன்னா 9,500 2 months பேக் இருந்தது. அப்போ அந்த வீடியோ போட்டேன். கோல்டு ஏற தான் ஏறும், ஏன்னா அவ்வளோ டெட் இருக்கிறதுனால ஏறும்னு போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஜெனுவினாக ஒரு தேர்ட் பார்ட்டி அனலிஸ்டோட இன்ஃபர்மேஷன் கேளுங்க. நியூயார்க் டைம்ஸ், ப்ளூம்பர்க் படிங்க ஹெட்லைன்ஸ், பட் டேக் இட் அஸ் அ பிஞ்ச் ஆஃப் சால்ட். ஏன்னா அவங்க வந்து கவர்மெண்ட்டோட அலைண்டாக இருப்பாங்க அப்படின்னு சொன்னேன். எப்படி நம்மளோட மீடியாவும் கவர்மெண்ட்டோட அலைண்டாக இருப்பாங்களோ, தேர்ட் அனலிஸ்ட் கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க வந்து நியூட்ரலாக இருக்கிறவங்க சில பேர் இருப்பாங்க, அவங்களது வந்து நீங்கள் ரெவ்யூ கேளுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது கூட ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தாங்க, உங்களுக்கு எப்படி தெரியும் கோல்டு ஏற போகிறதுன்னு, ஏன்னா நீங்கள் என்ன ஹார்வர்ட் எம்பிஏவான்னு போட்டிருந்தாங்க. அதில் அரியோ ஹார்வர்ட் எம்பிஏ அப்படின்னு. இது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹார்வர்ட் எம்பிஏவாக இருக்க வேண்டாம். ஒரு கவர்மெண்ட் ஃபுல்லாக ஷட் டவுன் ஆகி 5 வாரம் வந்து ஷட் டவுனாக இருக்குன்னா அதுலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கணும். நியூஸை பாருங்கள், அவங்களால அவங்களோட எம்ப்ளாயி கிட்ட பே கூட பண்ண முடியல. It's the 31st of October, the end of the month. For most people, it is salary day. But if you work for the US government, there's a good chance you are not getting paid. The world's biggest economy has run out of money. It cannot even pay its own staff because the US government has shut down. This shutdown has entered its 5th week. That means no salary for more than 1 million US military personnel, thousands of air traffic controllers, and even some lawmakers. They may not get their paychecks. ஸோ வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் எக்கானமி, அவங்களால வந்து ஃபுட் அண்ட் ஹீட்டிங் கொடுக்க முடியல அவங்களோட பீப்புளுக்கு. அட் தி சேம் டைம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆர்மி பீப்புளுக்கு வந்து அவங்க வந்து சேலரி கொடுக்கணும்னா டொனேஷன்ஸாக எடுத்து அவங்க கொடுத்துட்டுருக்காங்க. ஸோ இதுதான் இப்போதைக்கு இருக்கிற சுச்சுவேஷன். இது வந்து ஒரு ஐ வாஷ்க்கு பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல, பட் இதுதான் ஃபேக்டாக இருக்கும். ஏன்னா ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அவங்க எப்போவுமே வந்து நம்மக்கிட்டேருந்து ட்ரேட் பண்ணுறாங்க. எல்லா கண்ட்ரியும் அவங்களுக்கு ட்ரேட் சப்ளை பண்ணுறது. அவங்கக்கிட்ட எப்போ காசு இல்லையோ அப்பப்போ அவங்க பிரிண்ட் பண்ணிடுவாங்க. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம வெயிட் அண்ட் வாட்ச் தான் பண்ணணும். பட் இதெல்லாமே கோல்டுக்கு ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் தான் கொடுக்கும். தான் ஏறும். இது இமீடியட்டாக ஏறலனாலும் ஃப்யூச்சரில் ஏறும். இப்போ பவெல் சொல்லியிருக்கார், டிசம்பரில் வந்து என்ன ஆகும் தெரியாது, நான் ரேட் கட் பண்ண மாட்டேன்னு. இந்த மாதிரி சிச்சுவேஷன், இன்ஃப்ளேஷன், வேலை இல்லாத ஒரு சிச்சுவேஷன் இருந்ததுன்னா கண்டிப்பாக அப்பவும் ரேட் கட் பண்ணுவார். கோல்டுக்கு அது பாசிட்டிவாக தான் இருக்க போகிறது. ஃபுல்லாக வாங்காதீங்க, ஸ்டாகர்டாக கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குங்க. டிப்ரெஷன் 1929 to 1941 வரைக்கும் இருந்தது. அதில் என்ன ஆச்சுன்னு நீங்களே கூகுள் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இதெல்லாம் ஏன் நம்ம படிக்கிறோன்னா, நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட எந்த பெஸ்ட் அசட் இப்போ இன்வெஸ்ட் பண்ணால் நம்மளுக்கு பெட்டர் அப்படின்னு நம்ம பார்த்துக்கணும். இன்னொரு விஷயம், அட் எனி க்ரைசிஸ் நம்மக்கிட்ட எப்போவுமே கேஷ் இருக்கணும். கேஷ் இருந்தால் தான் லோவஸ்ட் ப்ரைஸில் ஒரு அசட்டை வாங்க முடியும். கேஷே இல்லைன்னா அது லோவஸ்ட் ப்ரைஸ் வந்தால் கூட அதை பெனிஃபிட் நம்ம எடுக்க முடியாது. அதனால எப்போவுமே கேஷ் சர்ப்ளஸ் வச்சுக்கோங்க. எனி அமௌண்ட், சின்னதோ பெருசோ என்ன முடியுமோ ஓரளவுக்கு கேஷ் சர்ப்ளஸ் வச்சுக்கோங்க வாங்கிறதுக்காக.